ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பிகினர்ஸ்க்கு ஒரு சில ஐடியாக்களை நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? எந்த மாதிரி நம்ம எக்ஸாமை கவர் பண்ணலாம், எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆகலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைனேஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு ஸ்டார்ட். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஹவு டு ஸ்டார்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன். முதல்ல குரூப் 4க்கு நம்ம எப்படி தயாராகணும்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்றதான் முதல் இனிஷியல் பாயிண்ட். புக்கை கலெக்ட் பண்றதான் ஸ்கூல் புக்கு. ஓகே, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ் யூசுவல் 6ல இருந்து 12 வரைக்கும், ஓல்டு புக்கு 6ல இருந்து 10 வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? சயின்ஸுக்கு நம்ம வந்து 6 to 10 வரைக்கும் கலெக்ட் பண்ணா போதுமானது. சோசியல்ல பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் முதல்ல கலெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் பேசிக்கு. 11, 12ல செலக்டிவா, அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி. ஓகேங்களா? இந்த 3 புக்கை நம்ம வாங்கிக்கிட்டா போதும். ஓகேங்களா? முதல் ஸ்டெப் என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஸ்கூல் மெட்டீரியல், ஸ்கூல் புக்கு தான். இதெல்லாம் ஒன்ஸ் நீங்க கவர் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட் இயர்ல நடத்தப்பட்ட குரூப் 4ல எந்த மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்கன்ற ஒரு தெளிவு வரும். நம்ம டைரக்டா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்ரோச் பண்ணோம்னா நம்ம படிச்சா தானே தெரியும் இது ஸ்கூல் புக்ல இருக்கா இல்ல வெளியே இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கலெக்ஷன் ஆஃப் ஸ்கூல் மெட்டீரியல். ஓகே, இந்த புக்கை நீங்க கலெக்ட் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஸ்கூல் புக்ல எந்தெந்த இதுலலாம் சிலபஸ் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சிலபஸ் என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் போட்டுனாலும் சரிதான், இல்ல கைப்பட எழுதினாலும் சரிதான். இந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டு இந்த சிலபஸ் இந்த ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அதுக்கு தக்கன ஸ்ட்ராட்டஜி நம்ம போட முடியும். ஓகே, முதல் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், புக்கு. ரெண்டாவது ஸ்டெப் சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டு ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது. ஓகேங்களா? சரி, ரெண்டாவது கொஸ்டின், குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ரொசீஜர். குவாலிஃபிகேஷன் வேற ஒன்றும் இல்லைங்க, எஸ்எஸ்எல்சி தான். 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இந்த குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இதனுடைய செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஓஎம்ஆர் சீட். ஓகே, மொத்தம் 200 கொஸ்டினுக்கு நடத்துவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், 100 தமிழ், 25 ஆப்டிடியூடு, 75 ஜெனரல் ஸ்டடிஸ். இந்த 200 கொஸ்டினை இப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. அப்ப 200 கொஸ்டினுக்கு மொத்தம் 300 மார்க். ஓகே, நம்ம மெயினா தமிழ், மேக்ஸை ரொம்ப தெளிவா கவர் பண்ணணும். ஏன்னா 200 கொஸ்டின்ல 125 கொஸ்டின், கிட்டத்தட்ட 60% கொஸ்டின் வந்து இந்த 2 டாபிக்லயும் கவர் ஆயிரும். அதனாலதான் தமிழை படிங்கன்னு சொல்றாங்க. அப்ப குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல ஒரே ஒரு எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும். 200 கொஸ்டின் ஒரு 170ல இருந்து 175 போட்டோம்னா நம்ம கண்டிப்பா அந்த மெரிட் லிஸ்ட்ல கிராக் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து சேலரி. பெரும்பாலான பேர் இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு, சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க சார் அந்த மாதிரி. அப்ப இதனுடைய சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே வந்து 19,300 500 சம்திங். ஓகே, இதை ஓவராலா டிஏ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கைக்கு ஒரு 25,000 எப்போ வரும். 25,000 சேலரிக்கு அதிகமாக தெரியுது. எந்த ஒரு இனிஷியல் கவர்மெண்ட் செக்டர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க வரீங்கன்னா இந்த 25 கிராக் பண்ணிடும். அப்கமிங் 2026ல பே கமிஷன் வருது. அதனால வந்து சம்பளம் 30 கிராஸ் ஆயிடும். அப்ப நம்ம இப்ப இருந்தே படிச்சாதான் நம்ம அந்த பே கமிஷன்ல உள்ள வரும்போது நம்ம 30+ வாங்கலாம். ஓகே, அண்ட் 4th ஒன், நேச்சர் ஆஃப் டியூட்டி. இல்ல என்னென்னலாம் போஸ்டிங் இருக்குன்னா, விஓ போஸ்டிங் இருக்குமா, அப்ப வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருக்கும், பில் கலெக்டர் இருக்கும், டைபிஸ்ட் இருக்கும், ஸ்டெனோ டைபிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, லோயர் அப்பர்னு சொல்றாங்கல்ல, அந்த டைபிஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தா அந்த ஸ்டெனோல வருவோம். இல்ல விஓ நார்மலா வந்து மோஸ்ட்லி குரூப் 4 எதை சூஸ் பண்ணுவாங்க, விஓ சூஸ் பண்ணுவாங்க. வேற ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங். நீங்க ஒன்ஸ் நீங்க குரூப் 4 போயிட்டாலே காலையில 9:30 வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 4 to 5 மணிக்கு வர மாதிரி இருக்கும். ஆல் கவர்மெண்ட் ஹாலிடே லீவ். அதனால பீஸ்ஃபுல்லா
நம்ம வேலை பார்க்கக்கூடிய டியூட்டி, அதாவது ஒர்க்கா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஃபைனல் ஒன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இதை பாஸ் பண்ணலாமா சார்? ஏன்னா 20 லட்சம் பேர் வருஷம் எழுதுறாங்க. ஆனா 20 லட்சம் பேர் தான் எழுதுறாங்களான்னு நமக்கு ஒரு கேள்வி எழுதிக்கணும். மோஸ்ட்லி எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷனால இவ்வளவு அப்ளிகண்ட் வராங்க. பட் 15 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வைங்களேன். ஓப்பனா காம்படிட்டர் ஒரு 50,000 பேர் தான் படிச்சு தெளிவா. இந்த 50,000க்குள்ளதான் நம்ம 10,000 பேரா வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆனோம்னா நல்லா படிக்கிறோம். ஸ்கூல் புக்ல சிலபஸ்ல எங்கெல்லாம் இருக்கு அதை கவர் பண்றோம். தெளிவா புரிதலோட படிக்கிறோம். டெஸ்ட் அடிச்சு பாக்குறோம். ரிவைஸ் நிறைய டைம் பண்றோம். அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பா கிளியர் ஆயிடுச்சு. இதுல சாத்தியமே கிடையாது. நம்ம குழப்பத்தோட படிக்காம நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுவோம். இதுதான் என்னுடைய லாஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த அளவு படிக்கணும். ஸோ கடைசி அவ்வளவுதான். ஸோ ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்தடுத்த வீடியோல நான் நிறைய தகவலை சொல்றேன். ஓகேங்களா? மறக்காம நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.